ஸ்டார்டிங்லயே நான் இச்சமியோட இடத்துல இருக்கேன், அத்தனைக்கும் சாப்பிட மட்டும் தான் இங்க வந்திருக்கோம் அப்படின்னு அவளும் யோசிச்சுட்டு இருக்க. கவலைப்படாத, என் வீட்டுல இருக்கவங்க வேற ஊர்ல இருக்காங்க. வேற ஊரா அப்படின்னா அவன் தனியாவா இருக்கான்னு யோசிக்க. லிஃப்ட்ல ஏறும்போது எனக்கு டேவஸ் இருக்கு அப்படின்னு அவளே யோசிச்சுட்டு இருக்கா. அடுத்த சீன்ல நம்ம இச்சமி பேர் வச்சுட்டு இருக்க. இவன் ட்ரிங்க் பண்ணி நான் பார்த்தது இல்லையான்னு நம்ம யோசிக்கிறா. இன்னைக்கு டே ஃபன்னா இருந்துச்சா நம்ம இச்சமி கேட்க. இப்ப நான் சயின்ஸ் சொல்லி தரணும் அவளும் யோசிச்சுட்டு ஃபன்னா இருந்துச்சு சொல்ல. அவனும் கையை பிடிச்சி ஆமா எனக்கும் தான் யூகி பக்கத்துல இச்சு உட்காந்துருக்க, எனக்கு கட்டி பிடிக்க போறான் அப்படின்னு அவளு யோசிக்க. அவன் போனை தான் எடுக்கிறான். அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அடுத்தவங்களுக்கு தூக்கம் வருது யாராவது சொல்லிருக்காங்க கேட்க. இல்ல இப்ப என்னதான் சொல்ல வரான்னு அவளு யோசிக்க. அது கம்ஃபர்டபுளா இருக்குன்ற மாதிரி சொல்ல. எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க கொஞ்சம் நர்வஸா இருக்குன்ற மாதிரி அவளு யோசிக்க. பட் எங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்க வேவ் ரெண்டுமே ஒன்னாதான் இருந்துச்சுன்னா கம்ஃபர்டா தான் இருக்குன்ற மாதிரி அவளு யோசிக்க. அப்ப இச்சமிக்கு ஏதோ மெசேஜ் வரும். அது என்ன லாங்குவேஜா இருக்கும்? அவன் கம்ப்ளீட்டா டிஃபரெண்ட் வேர்ல்ட்ல இருக்கான். பட் இருந்தாலும் அவன் கையை மேல இருக்கிறது என்ன அப்படியே சுத்தி வச்சிருக்க மாதிரி இருக்கு. அது மட்டும் இல்லாம என்னோட கிளிங்கியான ஃபீலிங் வெளில வருதுன்ற மாதிரி அவளு யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு செட் மோஷன் தான் காட்டுறாங்க. இதான் மின்டோட டாய்ஸ்னு சொல்ல. சரி நான் பாத்துக்கிறேன்ற மாதிரி நான் மோஷன் சொல்ல. உங்க வீட்டுல இருக்கவங்க கேட்டுன்னு சொல்லு. எங்க அம்மா அவன் ஃபேமிலி ட்ரிப்பை பத்தி புறம்பட்டாங்க தெரியுமா? என்ன அவ்வளவு மாதிரி சோயினர் வாங்கிட்டு வரட்டுமான்னு அவனு கேட்க. அதெல்லாம் கண்டுக்காத, நீ உன் ட்ரிப் என்ஜாய் பண்ணு. 2 நாள் வந்துருவேன், நல்ல பையனா இருக்கணும் மின்ட்டுன்னு சொல்லிட்டு போக. அவன் காலம் தடிக்கி விட நான் ஒரு ஃபூலுன்ற மாதிரி சொல்றான். அப்பதான் அந்த விஷயம் ஞாபகம் வர. அந்த முட்டாள அப்படின்னு இவனு யோசிக்க. இன்னும் சைடு அவன் இன்னும் அவன் நல்ல டிராபிக்ல மாட்டிட்டோம். ஆமா நான் இப்ப ஏதாவது பேசி ஆடுமே. உன்னை டேடா அந்த ரெஸ்டட் இல்ல, நான் நல்லா தான் இருக்கேன். சரி அவனுக்கு எந்த மாதிரி சீசன் போட்டு பிடிக்கும் கேட்க. இப்ப நான் ஏன் சம்பந்தமே இல்லாம கேட்டுட்டு இருக்கேன்னு யோசிக்க. எனக்கு வந்து ஜங்க் ஃபுட்டோட டேட் பிடிக்கும். அதுல 2 பேர் சொல்லி எனக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி சொல்ல. சரி உனக்கு என்ன பிடிக்கும் கேட்க. எனக்கு வந்து கார்டு பிடிக்கும். அப்படியா, நல்லதுதான். இந்த டிராபிக் எப்பட கிளியர் ஆகணும் அவளு யோசிக்க. இன்னும் சைடு இவதான் என்னோட தங்கச்சி, நாங்க இதை ஜப்பான்ல எடுத்துன்ற மாதிரி சொல்ல. அவ கியூட்டா இருக்கான்னு சொல்ல. அவ என்னோட எங்க தெரியுமா நீ 2 மாதிரி எடுத்து வச்சு தேடி ஆயிட்டா நீ கேட்க. ஆமா பட் இருந்தாலும் அவ உன்னோட பெரிய பொண்ணுன்னு சொல்றான்னு சொல்ல. அதுவா அப்படின்னு அவனும் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு புரியல. என்னோட லிப்ஸ் ரீட் பண்ண முடியுதா முடியலன்னு சொல்ல. சரிவா நான் எழுதி காட்டுறேன். நான் ஒர்க்கிங் ஹாலிடேல இருந்தேன்னு சொல்ல. ஓ அப்படின்னா நீ அபோர்ட்ல இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு 22 ஆகுதுன்னு சொல்ல. 3 வருஷம் பெரிய பையன். இட்ஸும் என்னாச்சுன்ற மாதிரி கேட்க. உன் ஃபேமிலி எங்க இருக்காங்க கேக்குறா. அதுவா அவனும் சைன் புக் எடுக்க. இது நான் அவனுக்கு தந்தது தானே அப்படின்னு அவளு யோசிக்க. ஜெர்மன்ல இருக்காங்க அப்படின்னு சொல்றான். இது கேட்க நல்லா இருக்குன்ற மாதிரி அவளு சொல்ல. நான் அங்கதான் இருந்தேன், அங்க பேர் நல்லா இருக்குன்ற மாதிரி இட்ஸுமே சொல்லிட்டு இருக்க. நாங்க 2 பேரும் ஒரே பேஜ்ல கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்கோம். என்னால கேட்க முடியலனாலும் அவன் அஃபெக்ஷனா பேசுற மாதிரி இருக்கு. அவளை பத்தி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால நீ ஜெர்மன் பேசுறியான்னு கேக்குறா. சரி உன்னை பத்தி சொல்லு நான் அவனு கேட்க. என்னை பத்தியா? உன் வீட்டுல ஏதாவது சைன் பேசுவாங்களான்ற மாதிரி கேட்க. வீட்டுல யாருக்கு சைன் லாங்குவேஜ் தெரியாது, அவர் நீ எப்படி பேசுவ? ஹேண்ட் ரைட்டிங், போன், அப்புறம் வந்து மவுத்திங்னா லிப் ரீடிங் மாதிரியாண்டா அவன் கேட்க. இல்ல அது வெறும் நார்மலா பேசுற மாதிரி தான் அவளு சொல்ல. நீ பேசுவியான்னு கேக்குறான். ரேரா பேசுவேன், அது ஃபேமிலிட்ட மட்டும் தான் அவளு சொல்ல. சரி நீ எப்படி பேச கத்துட்டேன்னு கேட்க. நான் மத்தவங்களோட ஃபேஸ் ரியாக்ஷன் அவங்களோட லிப்ஸும் ரீட் பண்ணுவேன், முக்கியமா வவல்ஸ் ப்ரொனன்சியேஷன் பார்ப்பேன். நிறைய கஷ்டப்பட்டிருக்கல, பட் இருந்தாலும் ஏன் உன் ஃபேமிலிட்ட மட்டும் தான் பேசுவேன் அவன் கேட்க. மத்தவங்க எல்லாரும் எனக்கு வேடான வாய்ஸ் இருக்கிறத சொன்னாங்க, அதனால தான் நான் யார்ட்டி பேசுறது இல்ல மனுஷர் அப்படின்ற மாதிரி அவளும் சொல்ல. நம்ம இச்சமே அங்க இருந்து எந்திரிச்சு போக நம்ம யூகி அந்த நோட்டை பாத்துட்டு இருக்கான். அவன் ஃபாரின் கரன்சி எல்லாம் வாட்டி காட்டிட்டு இருக்கான். ஆமா அந்த லாண்டில அவன் ப்ராமிஸ் பண்ணால இன்னும் அவளுக்கு ஞாபகம் இருக்கா அப்படின்னு அவளு யோசிச்சுட்டு அந்த காயின் நல்லா இருக்குன்னு பாத்துட்டு இருக்க. நம்ம இச்சமே ஒரு மாஸ்க் போட்டு வந்து பயமுத்த இவளும் பயந்துடுறா. அண்ட் அவங்கிட்ட போனோடனே சிரிக்க ஆரம்பிக்கிறா. இச்சம் இதை பாத்துட்டு இருக்கா. ஐயோ நான் சத்தமா சிரிச்சிட்டேனா அப்படின்னு அவளும் பாக்குறா. இச்சமிக்கு போன் வர. என்ன அவளு போய் வீட்டுல விட்டியா? இல்ல வீட்டுல தான் இருக்கா. யார் வீட்டுல? என் வீட்டுல தான். என்னடா என்கிட்ட விளையாண்டுட்டு இருக்கியா அப்படின்னு அவனும் ஒரு சைட்ல பேசிட்டு இருக்க. இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னு சொல்ல. நம்ம யூகியை பார்த்தா அவனுக்கு அணில் மாதிரி தோணுது. சரி உன்னை நம்பிதான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனு போனை வைக்க. யூகி இச்சோட வீட்டுல இருக்கானா. யூகிக்கு ஸ்பேஸ் இல்ல, பட் இருந்தாலும் காலேஜ்ல இருக்க பொண்ணுங்க மாதிரி வேணாம்னு சொல்லிட்டாலும் என்ன பண்றது? அப்படி எல்லாம் நடக்காது. ஒரு பொண்ணு நம்ம இச்சோவை கை பிடிச்சு தொங்கிட்டே இருப்பாள். யார் எம்மா தானே. ஆனா அவன் அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. ஒருவேளை யூகி அவனை கன்சிடர் பண்ணிப்பானோ? எப்படி கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரியா? இல்ல அப்படிலாம் இல்ல. பசங்க சில பொண்ணு கியூட்டா இருப்பான்னு நினைப்பாங்களா அந்த மாதிரி. உங்களுக்கு அப்படி தோணி இருக்கா? இல்ல நான் அப்படிலாம் கேட்டக்கூடாது. இல்ல மோஸ்டா எல்லா பசங்களுக்கும் அந்த மாதிரி வரும். ரேன் உனக்கு பசி தான் கேட்க. ஆமான்ற மாதிரி சொல்றா. அப்படின்னா நம்ம டின்னர் போவோம் சொல்ல. சரிங்க ஷாப் இருக்கான் பாப்பா அப்படின்னு அவனு சொல்ல. என் வீட்டு பக்கத்துல வெயிட் அம்பிஸ் ஹோட்டல் இருக்குன்னு அவளு சொல்றா. இச்சமே நம்ம யூகி கிச்சு முட்டை தள்ளி விட்டுறா. இன்னும் தடவை சிரிக்க ஓபன் பண்ண. ஏன் அது வீடு இருந்துச்சான்னு கேட்க. இல்ல கியூட்டா இருந்துச்சு. யூகி வந்துட்டு நான் நிறைய விஷயம் சொல்ல வேண்டியது இருக்கு. உனக்கு எல்லாம் சொந்த மிக்ஸ் ஆயிதானே கேட்கும். அந்த உலகமா பேருதான் எல்லாரும் ஹியரிங் எய்டு வச்சதும் காது கேட்க ஆரம்பிச்சிருன்னு நினைக்கிறாங்க. நான் இப்ப பண்ணல தப்பான்னு சொல்லி கேட்க. இல்ல நீ அந்த பரவாயில்ல சொல்றா. நான் எது பண்ணாலும் உனக்கு ஓகே தானே சொல்ல. நீ ஃபர்ஸ்ட் டைம் என் கையை பிடிச்சி நீ கூட்டு போனேன். அந்த சீக்கிரமா பேச கத்துக்கிட்ட எவ்வளவோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சைனை செய்ய. அதுக்கு அர்த்தம் என்ன கேட்க. அவளையும் கையில எழுதுறா எவரி அப்படின்னு சொல்ல. பெல் சவுண்ட் கேக்குது. யாரும் பார்த்தா எம்மா தான் வந்திருக்கா. உன் வீட்டுக்கு ஆள் வந்திருக்காங்களா? நான் கிளம்புறேன். அவளும் எந்திரிக்க. என்ன கிளம்புறியா கேட்க. ஆமான்ற மாதிரி தலையாட்டுறா. சரி போ நான் வரேன்னு சொல்ல. அப்படின்னா வீட்டுக்காரர் வரலையா? நான் இன்னும் அவன்கிட்ட பேசணும்னு யோசிக்க. எம்மாவும் ஷாக்காக நீ கீழே போய் வெயிட் பண்ணு நான் வரேன்னு சொல்றான். சரி சாவிய கொடு. இந்த பொண்ணு யார் இங்க இருந்து வர அப்படின்னா என்னை வீட்டுல ஸ்டே பண்ண வச்சதுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி அவளு கத்த. ஒருவேளை அவளு கேட்கலையோ ஐயோ இட்ஸோ அப்படின்னு இவளும் பார்க்க. நீ அன்னைக்கு தங்கவே இல்ல. நான் இன்னொரு நாள் இங்க இருக்கணுமா? அதெல்லாம் முடியாது. நான் இப்ப தந்தே ஆகணுமா? ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கணும்னு தெரியாதா? என்ன மன்னிச்சிரு இருந்தா அப்படின்னு அவளுக்கு எழுதுற. நம்ம யூகே அந்த கீயை பார்க்க லெஃப்ட்ல ஏறணும்னே அவங்க 2 பேரும் டேட் பண்றாங்களா. ஆனா அவன் என் கூட வரேன் நானே. அப்படின்னா எம்மா அங்க இருக்கா. சரி வராது அப்படின்னு அவளு போன பார்க்க. நாளைக்கு 2 பேரும் மீட் பண்ணி பேசலாம் மாதிரின்னு சொல்றா. ஆமா நானும் உன்னை பத்தி பேசணும்னு சொல்ல. அங்க 2 பேரும் வராங்க. நம்ம யூகே அங்க வந்து ஓட ஆரம்பிக்கிறா. 2 பேரும் திருப்பி கையை பிடிச்சிருக்காங்கன்ற யோசிக்க. நம்ம இச்சமே அவளோட கையை எடுத்து வர்றான். நான் வீட்டுக்கு போறேன்ற மாதிரி மெசேஜ் வரேன். எம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். நம்ம யூகி ஒரு சைடு சோகமா நடந்து போயிட்டு இருக்கு. நம்ம இச்சமே தேடிட்டு இருக்கான். அவன் கடைக்குள்ள ஒன்னே மேல பாத்துட்டு இருக்க. காவியா எதுக்குன்னு கேட்க தெரியல. இதை பத்தி நான் பேசி ஆகணும்னு சொல்ல எனக்கு பயமா இருக்கு. இச்சமே
வாண்ட மட்டும் தான் நல்ல விதமா நடந்துப்பான்னு சொல்ல எல்லார்ட்டையும் அப்படிதான் இருக்கான். இல்ல எச்எம்ஏ வாண்ட மட்டும் தான் அஃபெக்ஷனா பேசுவான்ற மாதிரி சொல்ல எனக்கு தெரியும் நான் இட்ஸோட இருக்கும் போது எனக்கு கிளிங்கியான ஃபீலிங்கா இருந்துச்சு அப்படின்னு அந்த ஸ்னோ எப்படி கிளிங்கியா மேல இருந்து கீழே ஃபால் ஆகுமோ அந்த மாதிரி தான் இட்ஸோன்னு யோசிக்க நம்ம இட்ஸோ அங்க வர நான் கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ரெண்டும் போறா. இன்னும் சொல்லிட்டு கூட பின்னாடியே போக இட்ஸோ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் கையை பிடிக்கிறான். அப்படியே சீனை கட் பண்ணி என்ன பாட்டு பாடல அப்படின்னு அவனு கேட்க இல்ல எனக்கு மூடே இல்ல என்ன சீன் இன்னைக்கு ட்ரிங்க் கொடுக்கலையா அதான் வேலை இருக்கா என்ன மாடல் ஹேரோட அப்படின்னு கேட்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறான். என்ன இட்ஸோட ஏதாவது பிரச்சனையா கேட்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றா. ரொம்ப நடிக்காத சரி நான் என் வேலையை முடிச்சதுக்கு அப்புறம் ட்ரிங்க் பண்ணுவோன்ற மாதிரி சொல்ல நிஜமாவா சொல்ற நேத்து நைட்டே நான் ரெண்டுக்கு போன் பண்ண ஏதோ தப்பா இருக்குண்டு நீ ஏன் நான் வராம போனா அப்படின்ற மாதிரி கேட்க சரி அதை விட எங்க இருந்து விட்டியோ அங்க இருந்து சொல்லுன்னு சொல்ல சரி நீ முதல் எதுக்கு சைன் கத்துக்கணும்னு ஆசைப்படுறேன் அவனும் கேட்க நான் அவன்கிட்ட எப்பயும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு அவனும் சொல்ல அவனுக்கு என்ன வேணா இருக்கட்டும் நான் ஒரு ஸ்னோவா இருக்கணும் அவன் தான் என்னோட ஸ்கை எவ்ரி திங் அவளோட கையில இல்லுத நம்ம இச்சம் பாத்தீங்கன்னா கையில ஒரு கேஸ் கொடுக்குறான்.